नमस्ते, अहम शिक्षक प्रवेशिका। आधुनिक पद्य दो मधुमय देश हमारा तीन सिंधुम தேசம் அவர் ஸ்வீட் கண்ட்ரி. இந்த பாடலுடைய கவி परिचय कविता का सारांश ரெண்டையும் இப்போ பார்க்க போகிறோம். जयशंकर प्रसाद का जन्म सन 1889 को काशी में हुआ. 1889 ஆண்டு காசியில் ஜெய்சங்கர் பிரசாத் அவர்கள் பிறந்தார். आपके स्व अध्ययन द्वार फाली उर्दू संस्कृत अंग्रेजी भाषाओं का साहित्य ज्ञान प्राप्त किया. அவர் தன்னார்வமாகவே சுயமாகவே கற்றல் மூலமாக பாலி மொழி புத்தர் பேசிய மொழி, உருது, சமஸ்கிருதம், அங்கிரேசி, இங்கிலீஷ் போன்ற மொழிகளின் இலக்கிய ஞானத்தை பெற்றார். இதிகாஸ், दर्शन, धर्मशास्त्र, पुरातत्व पर आपकी विशेष रुचि थी. அவர் ரொம்ப ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட், கீன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது எந்த துறையில் வச்சுருந்தாருன்னா ஹிஸ்ட்ரி, ஃபிலாசபி, இறையியல், தொல்லியல், இந்த மாதிரியான துறைகளில் அவருக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பர்நிந்தா ஒரு ஆத்மசக்தி ஆப்கோ அச்சி நெகி லக்தி தி. பர்நிந்தா அடுத்தவர்களை நிந்திக்கிறதோ ப்ளேம் பண்ணுறதோ இல்லை தன்னைத்தானே பெருமையாவோ இல்லை இழிவாவோ, அதாவது தன் நிலையை குறித்து பெருமைப்படுறதோ இல்லை தாழ்வாக தன்னை பற்றி நினைக்கிற விஷயங்கள் அவருக்கு எதுவுமே பிடிக்கிறது இல்லை. आपके सरस्करों का परस पाकर हिंदी साहित्य की सभी विधाएं धन्य हुई हैं. இந்தி இலக்கியத்தின் எல்லா முறைகளையும் அவருடைய எழுத்தால், அவருடைய படைப்புகளால் அது தன்யமாயிருக்கு, பெருமை பற்றிருக்கு, ஆசி பெற்றிருக்கு. आप भारत के अतीत गौरव का गुणगान करते कभी नहीं तकते थे. நீங்கள் எப்போவுமே இந்திய தேசத்தின் கடந்த கால பெருமைகளை புகழ்ந்து பாடுவதில் எப்போவுமே நீங்கள் டயர்டானதே கிடையாது, ஓய்ந்ததே கிடையாது. அதுக்கு உதாரணம் உங்களுடைய படைப்புகள். அஜாத்த சத்ரு, ஸ்கந்தகுப்த, சந்திரகுப்த, காமாயணி, ஆன்சு, ஜர்னா आदि कृतियाँ हिंदी साहित्य को आपकी अमूल्य देन है. மேலே கொடுத்த அஜாத்த சத்ரு, ஸ்கந்தகுப்த, சந்திரகுப்த, காமாயணி, ஆன்சு, ஜர்னா போன்ற உங்களுடைய பணி இந்தி இலக்கியத்தில் விலை மதிப்பற்ற ஒரு பங்களிப்பாகும். ஏன்னா உங்களுடைய படைப்புகள் எல்லாமே இந்திய தேசத்தின் கடந்த கால பெருமைகளை வருங்கால சந்ததிக்கு கொடுத்த வரமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். कविता का सारांश. स्वर्गीय जयशंकर प्रसाद अपनी इस कविता में महिमा की प्रतिमा भारतवर्ष का गुणगान करते हैं. மறைந்த ஜெய்சங்கர் பிரசாத் அவர்கள் தன்னுடைய கவிதையில் இந்திய தேசத்தின் புகழையும் பெருமையும் ஒரு உருவகப்படுத்தி பாடியிருக்காரு. பாரத் ஏக் மதுமை தேச, இந்தியா ஒரு தேன் சிந்தும் தேசம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனேவாலி அன்ஜான் கோபி, இங்கே வருகிற அன்ஜான் அறிமுகம் அல்லாத, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அன்னோன் பர்சன், கோபி கூட அவர்களுக்கு கூட, ஜீனேகா ஏக் சஹாரா வாழ்வதற்காக ஒரு துணையும் சப்போர்ட் மில் ஜாத்தா है கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. சஹாரே கி கோஜ் மே ரஹனே வாலே க்ஷித்திஜ் பி, அதாவது துணையை தேடிட்டுருக்க ஷித்திஜ் ஹாரிசான் தொடுவானம் கூட யஹா ஆக்கர் ஹி சஹாரா பார்த்தா है, இங்கே வந்து தான் அது துணையை கிடைக்குது, அதுக்கான துணையும் கிடைக்குது. இஸ் வர்ண பூமி பர் மனோகர் தருஷிகாயே நாச் ரஹி हैं, இந்த பொன்மயமான பூமியில் மனோகர் அழகான, தருஷிக்காயே, தருணா மரம், தருஷிக்காயன மரக்கிளைகள் நாட்டியம் ஆடிட்டே இருக்கான். அது காற்றில் அசையிறது அவருக்கு நடனம் ஆடுற மாதிரி தோணுதான். ஏ தருஷிக்காயே और उनमें लगे हुए रंग बिरंग पुष्प कवि को ऐसा लग रहे हैं. இந்த பொன்மயமான பூமியில் வந்த அந்த மரக்கிளைகள், அதில் இருக்கக்கூடிய வண்ணமயமான மலர்களை பார்த்த உடனே கவிக்கு எப்படி தோணுதான், ஜீனே கி ஹரியாலி பர், வாழ்க்கை என்னும் பச்சை பசேல் என்ற காலகட்டத்தில் சிட்டுக்காயே ஹுயே, நமக்கு தெளிக்கின்ற மங்கள் குங்குமம், அது எப்படின்னா மங்களகரமான குங்குமம் போல், குங்குமத்தை தெளித்தா எப்படி இருக்கும் பச்சை பசேல் என்ற இடத்துல, அந்த மாதிரி வாழ்க்கை என்னும் பசுமை நிறைந்த வாழ்க்கையில் தெளிக்கின்ற மங்களகரமான குங்குமம் போல அவருக்கு கற்பனையில் படுதான். பக்ஷிதல் अपने सुरधनु जैसे पर खोलते हुए हवा का सहारा लेकर भारत को अपनी घोंसला समझकर करलो कर उड़ रहा है. பக்ஷிதல் பறவை கூட்டம் தன்னுடைய சுருதனு அப்படின்னா இந்திரதனுஷ், ரெயின்போ
ஜெய்சே பர் கோல்தே ஹுயே அந்த வானவில்ல திறந்தபடியே காற்றின் துணை கொண்டு இந்திய தேசத்தையே தன்னுடைய ஹோன்ஸ்லான்னா நெஸ்ட் கூடா நினச்சி, இந்த இந்திய தேசம் முழுவதுமே தன்னுடைய வாழ்கின்ற கூடா அது நினச்சி கர்லோக்கர் மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோட உட்ரகாக பறந்து கொண்டே இருக்கிறதா. பாரத்மே பர்ஸ்னே வாலே பாதல்வி, இந்தியாவில் வருகின்ற அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய மழையானது கூட கருணா ஜல்ஹி பர்சாத்தே ஹேன், கருணையான நீராகத்தான் அது பொழியுதான். ஏ கருணாஜல் சமுத்திர மே பகுஞ்சுக்கர் லஹரா பன்தா ஹை, இந்த கருணையான நீர் சமுத்திரத்தை போய் அடைஞ்சு அலைகளாக உருவெடுக்குது. அவர் பாரத்கே கினாரே பர், மேலும் இந்திய தேசத்தின் கடற்கரையில் டக்கராக்கர் ஒன்னோடு ஒன்று அலை மோதி ஹர்ஷக்கா அனுபவ கர்த்தாக, ஆனந்தத்தின் அனுபவத்தை பெறுதான். சூரியோதய் அவர் ரஜினி கா வர்ணன் கர்த்தே ஹுயே, சூரிய உதயத்தையும் ரஜினின்னா இரவின் நேரத்தையும் வர்ணித்தபடியே கவி கவிதைகள் என்ன சொல்கிறாருன்னா, சூரிய ஸ்வர்ண கலசா பூர்ண திசாமே, சூரியன் தங்க கலசம் போல கிழக்கு திசையில் சுகுக்கோ துக்கால்தே ஹுயே நிக்கல் ரஹாக, சுகத்தை நமக்கு அளிப்பது போல புறப்பட்டு வருதான். அவர் உதிக்கிறது. அவர் மானோ தாரே மதிரா பீக்கர், மேலும் நட்சத்திரங்கள் இரவு நேரத்தில் நட்சத்திரங்கள் மது குடிச்சிட்டு, மதிரா பீக்கர் அப்படின்னா மதுவை குடிச்சிட்டு, லிக்கர் குடிச்சிட்டு ஊகுதே, அதாவது அந்த போதையிலே தள்ளாடி ராத்து பர் இரவு முழுதும் டிம்டிமா ரகேன், கண்ணை சிமிட்டுற மாதிரி அது மின்மின்னித்து கொண்டே இருக்குதான். நன்றி.